என்ன சமையலோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம வீட்லேயே எளிய முறையில் பனீர் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பனீர் செய்ய 1 லிட்டர் பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். அதை ஒரு பால் பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த பாலை நம்ம பிரிய வைக்கிறதுக்கு நான் 1 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பால் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நான் இந்த லெமனை நல்லா புழிஞ்சு அதில் இருக்க சதை விதை எல்லாத்தையும் வடித்து எடுத்துகிட்டு, நீங்களும் அதே மாதிரி விதை சதையெல்லாம் வடித்து எடுத்துருங்க. இந்த எலுமிச்சம் சாரோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் இந்த எலுமிச்சை சாறை. இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை சாறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த பாலோட. நீங்கள் வெறும் எலுமிச்சம்பழ சாறு அப்படியே சேர்த்துக்கல, ஒவ்வொரு பால் பிரியறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இது மாதிரி நீங்கள் நிறையா தண்ணி சேர்த்து பாலில் கலந்துட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். நீங்கள் வினிகர் சேர்த்து கூட இந்த பாலை திரிய வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டே இருந்தீங்கன்னா பால் நல்லா திரிஞ்சு பால் தனியாகவும் தண்ணி தனியாகவும் வந்துடும். பால் நல்லா திரிஞ்சு வருது. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் தனியாக திரிஞ்சு வந்துடுச்சு, தண்ணி தனியாக திரிஞ்சிருக்கு. இதை நம்ம அடுத்ததாக வடிச்சுக்கலாம். ஒரு காட்டன் துணியில் வடிகட்டி வச்சு நம்ம வடிச்சிடலாம். முதல்ல நான் இப்போ பாலை வடிச்சிட்டேன். ஒரு 2 வாட்டி நல்லா அலசிட்டேன். நாம் எலுமிச்சை சாறு கலந்துருக்கிறதுனால இந்த பன்னீரில் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் அந்த புளிப்பு டேஸ்ட்டை எடுக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த பன்னீரை நல்லா கையில் இப்படி பிசைஞ்சு நல்லா வடித்து எடுத்துக்குங்க. அப்போ இந்த பன்னீரில் புளிப்பு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். மொத்தமாக தண்ணியே இல்லாத மாதிரி இது மாதிரி நல்லா பிழிஞ்சு வடித்து எடுத்துக்குங்க. மொத்தமாக தண்ணியே இல்லாத அளவுக்கு வடித்து எடுத்தாச்சு. இது அடுத்ததாக உங்களுக்கு எது மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கையில் நல்லா தட்டி சைஸ் பண்ணி எடுத்துக்குங்க. நான் இந்த அளவு தடிமனாக தட்டி எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு தட்டை கீழே வச்சுட்டு அந்த தட்டுக்கு கீழே தண்ணி வடிகிற மாதிரி ஏதாவது ஒரு கட்டை இல்லைன்னா இது மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டிங்கன்னா இந்த பன்னீர்லேருந்து தண்ணி வடியில் எல்லா தண்ணியும் கீழே வடிஞ்சு வந்துடும். இல்லைன்னா இந்த பன்னீர்லேயே கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் பன்னீர். அதனால் நீங்கள் இப்படி கொஞ்சம் சாய்வாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சேவ் பண்ணிவிட்டு துணியை நல்லா மடித்து விட்டுட்டு அடுத்ததாக அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு உங்கள் வீட்டில் இடிக்கல் இது மாதிரி இடிக்கல் இருந்துச்சுன்னா மேலே அது மாதிரி வெயிட் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இடிக்கல் இல்லைன்னா நல்லா குக்கரில் நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 கிலோ வெயிட் வர மாதிரி ஒரு 2 மணி நேரம் நம்ம இதை வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சிங்கன்னா இந்த பன்னீர் நல்லா செட் ஆயிரும். ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட பன்னீர் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லா செட் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி 1 லிட்டர் பாலில் பன்னீர் செஞ்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 150 கிராம். பன்னீர் நல்லா செட் ஆகிருக்கு. கடைகளில் வாங்குகிற பன்னீர் மாதிரியே நல்லா செட் ஆகி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த பன்னீர் செய்கிறது ரொம்பவே சுலபம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த பன்னீர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெருசாவோ சின்னதாவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனிமேல் நம்ம வீட்டில் பன்னீர் ரெசிபி செய்ய போகிறோன்னா நாமளே வீட்டில் பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளவு சுலபம் இந்த பன்னீர் செய்கிறது. இந்த பன்னீரை நீங்கள் 1 வாரம் 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஈரத்துணியில் நல்லா சுற்றி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் அப்படியே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப நிறைய ரெசிபி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.